அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். நான் இங்கே என் வாழ்வில் நடந்த கசப்பான அனுபவங்களை கதையாக கொடுத்திருக்கிறேன். கதையை முழுமையாக கேட்டுவிட்டு தங்கள் கருத்துக்களை கண்ணியமான முறையில் பதிவு செய்யவும். நான் 27 வயது இளைஞன். என் ஊர் சிவகங்கை. எனக்கு 2 அக்காக்கள். நான் அதிக வயது வித்தியாசத்தில் பிறந்தவன். டிப்ளமோ படித்தவுடன் சிங்கப்பூர் வேலை கிடைத்து சென்று விட்டேன். கடந்த 6 வருடங்களாக அங்கே பணி செய்து வருகிறேன். அனைத்தும் நன்றாக சென்றபோது எனது தாய் மாமா மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். நானும் மகிழ்ச்சியா என் வாழ்க்கையை தொடரலாம் என்றபோதுதான் எனக்கு பிரச்சனை உண்டானது. எனது மனைவி என்னுடன் சரியாக பேசவில்லை. என்னை ஒதுக்கினால் புது பெண் சரியாகி விடுவாள் என விட்டுவிட்டேன். நாட்கள் நகர்ந்தன. என்னை அவள் நெருங்கவே விடவில்லை. மிக நொந்து போனேன். வீட்டில் காட்டிக்கொள்ளவில்லை. எனது மாமா என் அம்மாவிடம் மிக பாசமாயிருப்பார். நான் வெளிநாடு செல்லக்கூட அவர்தான் உதவினார். அவர் மீது அதிக மரியாதையை வைத்திருப்பேன். நான் அவர் மீது அதிக மரியாதையை வைத்திருப்பேன். அவரும் மாப்பிள்ளை என்று மிகவும் அன்பாக இருப்பார். கேட்காமலேயே எனக்கு அனைத்தையும் அள்ளி கொடுத்தார். ஆனால் என் வாழ்வில் இடி விழுந்தது. என் மனைவி உருவில் அவளை நான் என்னுடன் சிங்கப்பூர் அழைத்து வந்தேன். அவளை எல்லா இடமும் அழைத்து சென்றேன். அவளும் சந்தோஷமாக தான் இருந்தாள். நன்றாக பழகினாள். நானும் அவளை நெருங்க முயற்சி செய்தேன். அவளோ என்னை நெருங்கவே விடாமல் பார்த்து கொண்டாள். நான் என்ன செய்வது என தெரியாமல் எனது அக்காவிடம் சொல்லி பேச சொன்னேன். அவளும் பேசினாள். அதற்கு இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் பழகிவிட்டு பார்த்து கொள்ளலாம் என கூறிவிட்டாள். நாட்கள் சென்றது. அவளை அழைத்து பேசினேன். அப்போதுதான் மிக பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்து இருந்தது. அவள் என்னிடம், மாமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னோட பழக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சிதான். ஆனால் நான் ஒரு உண்மையை உனக்கு சொல்கிறேன். நான் பெண்ணாக என்னை உணர்ந்ததே இல்லை. இதை அப்பாவிடம் சொன்னபோது என்னை அடிக்க பாய்ந்தார். அவருக்கு பயந்தே நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன். அதனால் தான் உன்னிடம் பேசுவதை குறைத்தேன். நான் திருநம்பியாக இருப்பேனோ என்று சந்தேகிக்கிறேன். நீ நெருங்கும் போது எனக்கு எதுவும் தோன்றவில்லை. ஆதலால் உன்னை விட்டு விலகி இருந்தேன். என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் மாமா. நான் உன்னை எந்த விதத்திலும் தொல்லை செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு வேலை இங்கேயே வாங்கி கொடு. நான் என்னை பார்த்து கொள்கிறேன் என்கிறாள். அவளது தோழி ஒருத்தியை மனம் முடிப்பதாக கூறுகிறாள். செய்வது அறியாது மொழி பிதுங்கி நிற்கிறேன். நான் என்ன செய்வேன்? என் மாமாவிடம் சொல்ல முடியுமா? சொன்னால் அவர் இதை தங்கிக் கொள்வாரா? இல்லை வேறு ஏதேனும் தவறான முடிவு எடுத்து விடுவாரோ என்று பயமாக இருக்கிறது. அம்மா அப்பா இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என தெரியவில்லை. அக்கா இருவரும் மனமுடைந்து போவார்கள். நண்பர்கள் ஏளனம் செய்வார்கள் என அச்சமாக இருக்கிறது. நான் என் மனைவிக்கு மன்னிக்கவும் எப்படி அழைப்பது என்று தெரியவில்லை. நான் இப்பொழுது அவளுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். சமூகம் என்னை எப்படி பார்க்கும் என பயந்தேன். வழக்கறிஞர் சகோதரியிடம் வழக்கு போடலாமா என கேட்டேன். அவர் இப்பொழுது ஆலோசனை வழங்குவதாக உறுதி கூறினார். எனக்கு ஒன்று தோன்றியது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள். நான் மக்களிடம் கேட்கிறேன். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூறினேன். அக்கா வித்தியாசமான முயற்சி செய்து பார்ப்போம் என்று கூறினார். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை வழங்குங்கள். உங்கள் தீர்ப்பு என்னவென்று தெரிந்து கொண்டு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என முடிவு செய்கிறேன். ஒரு விண்ணப்பம். என் மனநிலையை புரிந்து கொண்டு கண்ணியமான வார்த்தைகளில் நீங்கள் நினைப்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.